ஸோ வெல்கம் ஆல். இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த மாடர்ன் இந்தியா. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பேக்ட்டு, தென் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ், எக்கனாமிக் இம்பேக்ட்டு, தென் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம். தென் நிறையா இதுவுமே வந்து பார்த்தோம், லைக் என்னென்ன அப்ரைசிங்ஸ், ட்ரைபல் அப்ரைசிங்ஸ், அப்புறம் சிவில் அப்ரைசிங்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஆஸ் வி டிஸ்கஸ்டு ஏர்லியர் என்னென்ன மிஸ்லினியஸ் ஏரியாஸ் கொஞ்சம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், ஓகேங்களா? அதெல்லாம் நிறையா பார்ட்டாக வந்து பார்ப்போம். மெயினாக ரிப்பீட்டட் தீம்ஸ் வந்து எடுத்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? தென் அதர் மிஸ்லினியஸ் ஏரியா பர்சனாலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து போகிறதுக்கு முன்னாடி தெர் ஆர் சம் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ரிப்பீட்டட் தீம்ஸில் இருக்கக்கூடிய தெர் ஆர் சம் கொஸ்டின்ஸ் தட் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராஜுவலாக நம்ம இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின். இது எதுக்காக இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த லார்ட் வெல்லஸ்லி, ஓகேங்களா? சம்டைம்ஸ் வாட் டூ ஹேப்பன்னோ, தெர் ஆர் சம் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க, லைக் ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஃப்ரம் பிரிட்டிஷ் பீப்புள், லைக் லார்ட் டஃப்ரின், தென் லார்ட் வெல்லஸ்லி, லார்ட் மின்டோ, தென் லார்ட் ரிப்பன், ஓகேங்களா? தென் 1900s அப்புறம் வர்ற எவ்ரி பர்சன்ஸ் அந்த டைமில் வைஸ்ராயாக இருந்தவங்க. சிம்பிளாக சொல்லணும்னா வைஸ்ராய்ஸ் ஆஃப் இந்தியா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? கர்சன், இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம விக்கிபீடியா இருக்கும், சரிங்களா? விக்கிபீடியாவில் போய்ட்டு கவர்னர் ஜென்ரல்ஸ் ஆஃப் இந்தியா லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயே வரும். அதில் வந்துட்டு நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்க நேம் இருக்கும், தென் இயர் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்றத ஹைப்பர் லிங்க் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம ஃபர்தராக அதை படிக்கணும் அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்க் டச் பண்ணி போய் படிச்சுட்டு வந்துட்டாலே நம்ம போதுமானதாக இருக்கும். இது ஈவன் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதில் வைஸ்ராய் வந்ததுக்கப்புறம் எவ்ரி வைஸ்ராய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பீரியடில் என்னென்ன பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஸ்ராய் 5 to 6 years வந்து இருந்திருப்பாங்க. சில பேர் 5, 7, 8 கூட இருந்திருப்பாங்க. அந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு, ஓகேங்களா, அப்படின்றது ரொம்ப முக்கியம். லார்ட் டஃப்ரின் பீரியடில் என்ன நடந்தது, தென் லார்ட் கர்சன், அவர் வந்து அப்போ தான் சுதேசி, பைகாட்டு, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அதெல்லாம் நடக்கும். தென் லார்ட் மின்டோ, லார்ட் செம்ஸ்ஃபோர்ட், ஓகே, லார்ட் இர்வின், லின்லித்கோ, அடுத்து வில்லிங்டன், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். வேவல், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி தான் லார்ட் வெல்லஸ்லி, ஓகேங்களா? அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துருப்பீங்க. இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் இன்டைரக்ட்லி கிவிங் தர் என்ன சொல்கிறது ட்விஸ்ட். இந்த ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது பிரிட்டிஷ் பேரமௌன்சி ஓவர் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதுதான் லிட்டரலாக வந்து கிவிங் அவர் ரைட்ஸ் அண்ட் சவர்னிட்டி சிம்பிளாக டு த பிரிட்டிஷ் எம்பையர். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே themselves will come and they will deploy the armed forces in the name of security. People will be secure the particular provinces, then province has to pay for giving the security. தான் சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, which one of the following statements does not apply to the system of subsidiary alliance introduced by Lord Wellesley கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, டு மெயின்டைன் லார்ஜ் ஸ்டாண்டிங் ஆர்மி அட் அதர் எக்ஸ்பென்ஸ். எஸ், அதுக்கு நம்ம தான் எக்ஸ்பென்ஸ் வந்து எடுத்துக்கணும், அவங்களோட இதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. பி, டு கீப் சேஃப் இந்தியா சேஃப் ஃப்ரம் நெப்போலியனிக் டேஞ்சர், அதுவுமே கரெக்டு. அந்த டைம் பீரியட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மேட்ச் ஆகும். தென் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் பிரிட்டிஷ் பேரமௌன்சி ஓவர் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதுவும் கரெக்டு. பட் நம்மகிட்ட கேட்ட கொஷின் என்ன, டஸ் நாட் அப்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டைரக்டாக எது ராங் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டி, to secure a fixed income for the company. That was not the right answer. That's the incorrect statement. That is the right. இங்கே வந்து இதுதான் கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு தீம்ஸ்லேருந்து எப்படி ஸ்பின் ஆஃப் ஆகி அடுத்த இயர் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டியூரிங் கொலோனியல் ரூல் இன் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். ஒரு பக்கம் இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் ஃபவுண்டர் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பெனாரஸ், ஃபவுண்டர் வில்லியம் ஜோன்ஸ். கல்கட்டா மதர்சா, வாரன் ஆஸ்டிங்ஸ். ஃபோர்ட் வில்லியம் காலேஜ், ஆர்த்தர் வெல்லஸ்லி. ஸோ இங்கே என்ன ட்விஸ்ட்னா, ஒரு பக்கம் இன்ஸ்டிடியூஷன், ஒரு பக்கம் ஃபவுண்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ்
ஃபவுண்டர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி. பட் இட்ஸ் நாட் ஆர்த்தூர் வெல்லஸ்லி, இது வந்து ரிச்சர்ட் வெல்லஸ்லி. ஓகேங்களா, நம்ம லார்ட் வெல்லஸ்லி அப்படின்னு சொல்கிறது வந்து அவரோட பேர் என்னன்னா ரிச்சர்ட் வெல்லஸ்லி. ஓகேங்களா, இட்ஸ் நாட் ஆர்த்தூர் வெல்லஸ்லி. ஐ திங்க் இஸ் அ பிரதர் ஆர் சம்திங். ரிச்சர்ட் வெல்லஸ்லி தான் அந்த லார்ட் வெல்லஸ்லி அப்படின்றது வைஸ்ராயாக இருந்தவர். ஸோ ஆப்ஷன் 3 வந்து தப்பு. ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் அப்படின்ட்டுருக்கு. அதை ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொனாதன் டன்கன், நாட் வில்லியம் ஜோன்ஸ். வேற வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஏசியட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். டு டூ ரிசர்ச் அபவுட் தட் ஓரியன்டல் திங்ஸ் ஆல் தி ஸ்டஃப். ஓகேங்களா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ரீஜனில் இருக்கக்கூடியதை வந்துட்டு அடுத்து படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்ண தான் ஏசியட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி படிக்கணும் அப்படின்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, வாட் வாஸ் இஸ் எய்ம். ஓகே, தென் கல்கட்டா மதர்ஸா, எஸ் தட்ஸ் கரெக்ட், வேற நாஸ்டிங் பீரியடில் தான் கட்டியிருந்தாங்க. ஈவன் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னால இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விக்கிபீடியா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைப்பர் லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வேற நாஸ்டிங் வரும்போது கல்கட்டா மேதர்ஸ் வந்து பில்ட் பண்ணார். ஐ திங்க் 1790s அதில் எண்டில் வந்து கட்டி 1780 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து கட்டியிருப்பாங்க. தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். பட் ஃபோர்ட் வில்லியம் அது எதுக்கு கட்டினாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதேமாரி ஃபோர்ட் வில்லியம் எதுக்கு கட்டினாங்க, யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத படிக்கணும். சரிங்களா, அது இதுக்கு ஆப்ஷன் வந்து B2 ஒன்லி. இப்போது நான் எழுதும் போது இது வந்து நான் இந்த மாதிரி படிச்சுட்டு போயிருந்தேன். ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் எதுக்கு கட்டினாங்க, அதோட அப்ஜெக்டிவ்லாம் படிச்சுட்டு போயிருந்தேன். இதை ஃபாலோ பண்ணி 2020 ஒரு கொஷின் கேட்டாங்க, அதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், வெல்லஸ்லி எஸ்டாப்ளிஷ்டு த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அட் கல்கட்டா பிகாஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக இங்கே வந்து ஆன்சர் ஈஸி. ஆப்ஷன் டி பாருங்கள், he wanted to train British civilians for administrative purpose in India. So that was the right answer. ஓகேங்களா, he wanted to give training, லைக் இப்போ நம்ம ஐஎஸ் ட்ரைனிங் இப்போ லெபாஸ்னால் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி he wanted to train civilians for purpose, administrative purpose in India. அதுக்காக அந்த ட்ரைனிங் சென்டர் கட்டப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் வில்லியம். ஓகேங்களா, வில்லியம் காலேஜ் அட்டு கல்கட்டாவில், வெஸ்ட் பெங்காலில். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா irrelevant. தென் இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் அண்ட் இம்பேக்ட் அந்த இதில் வந்து எடுத்திருப்பாங்க. அதில் வந்து என்சிஆர்டிக்குள்ளே டைரெக்டாக அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இன்ஸ்டிடியூஷனும் சரி இதுவும் சரி அதில் டைரெக்டாகவே இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த ஹெல்ப் பண்ணும் நமக்கு எப்படி பிவைக்கு வச்சு படிக்கணும், அந்த தீம்ஸ் எப்படின்ட்டு. இப்போ இதோட தேர்ட் கொஸ்டின் பார்க்கணும் வெல்லஸ்லி இருந்து மட்டுமே. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. ஸோ த தீம் எஜுகேஷன் இஸ் வெரி டியர் டு யூபிஎஸ்சி. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க இப்போ வரைக்குமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வரைக்குமே எஜுகேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்டே இருக்குது. அது பிரிட்டிஷ்லேருந்து ஓகே எஸ் தே இன்ட்ரடியூஸ்டு தட் இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. அதிலேருந்து நிறைய என்னென்ன பண்ணினாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, என்னென்ன யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, அதனால் அந்த தீம் எஜுகேஷன்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நாம் பார்ப்போம். ஓகே, 2018 கேட்ட கொஷின் ரிகார்டிங் Wood's dispatch, which of the following statements are true? First one, grants in aid system was introduced. Yes, that's true. Establishment of universities was recommended. Yes, that is also true. English as a medium of instruction at all levels of education was recommended. No, this is not correct. Wood's dispatch இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1854 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் பீரியடில் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, எல்லாமே டாப் டு டவுன் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி படித்து வச்சுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு, தேர்ட் ஏன் தப்பு அப்படின்னா தட் டைம் தேர் ஆர் ப்ரொபோசல்ஸ் இட் டெல் வாட் இட் வாஸ் செட் இங்கிலீஷ் அஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் த ஹையர் லெவல், வெர்னாகுலர் லாங்குவேஜ் வில் பி அட் த ஸ்கூல் லெவல். ஓகேங்களா, அப்படி தான் வந்து அவங்க சொன்னாங்க. அது டில் 8th வந்து கம்பல்சரி மதர் டங்கில் வந்து தான் படிக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. பட் இங்கிலீஷ் எஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஆல் லெவல், தட்ஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். So if we eliminate the 3, the right answer is option A. 1 and 2 only is the right answer. Okay.
தென் எகெயின் இந்த எஜுகேஷன் தீமாக வச்சு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றதை அடுத்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் லெட் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா? எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்றத தீமாக வச்சு கேட்டால் வந்து அடுத்த கொஷின் என்ன கொஷின்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் லெட் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் 1823, ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிசிஸ்ட் கான்ட்ரவர்சி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் எது வந்து விச் லெட் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் கேட்குறாங்க. 1813 சார்ட்டர் ஆக்ட், எஸ் தட் வாஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. தட் வாஸ் த ஃபஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் வேர் giving 1 crore was allocated to introduce the English education in India. அந்த டைமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா that missionaries, Christian missionaries were ordered that to introduce English education, also preach the religion, promote the religion அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் yes it was led to introduction of English. அடுத்து ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் 1823. இது வந்து இதோட கமிட்டியோட மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. ஓகேங்களா, அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார் எஸ் இங்கிலீஷ் ஹேஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ செகண்ட் ஆல்சோ கரெக்ட். ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிசிஸ்ட் கான்ட்ரவர்சி, இது வந்து நம்ம படிச்சிருப்போம் பேசிக்ஸில். ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எஜுகேஷன் வந்துட்டு மதர் டங்கில் கொடுக்கணும், அப்போ தான் வந்துட்டு இப்படி ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் அதர் பீப்புள் லைக் ஆங்கிலிசிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேவர் ப்ரொமோட்டிங் த இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓரியன்டலிஸ்ட் வந்து மதர் டங் கொடுக்கணும்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓரியன்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டங் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆங்கிலிசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ எவென்ச்சுவலி ஆல் த 3 1 2 3 ஒன் ஆர் த அதர் வே ஹெல்ப் டு லெட் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1 2 3. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் எஸ் தீமாக வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம அடுத்து மற்ற தீம்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எஜுகேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீம், இட் இஸ் வெரி ஸோ டியர் டு யூபிஎஸ்சி, தட் இஸ் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் யூபிஎஸ்சியோட மற்ற எக்ஸாம்ஸ் ஆகட்டும், சிஏபிஎஃப், சிடிஎஸ், சிஎஸ்சி அண்ட் அதர் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் எக்ஸாம்ஸில் வந்துட்டு இந்த ரீஜன்லேருந்து கொஷின் இல்லாமல் இருக்காது. தட் இஸ் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். சரிங்களா, ஓகே. அதில் வந்து நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் பிரம்ம சமாஜ்? இட் அப்போஸ்டு ஐடோலேட்ரி, இட் டினைட் த நீட் ஃபார் எ priestly class for interpreting the religious texts. Third, it popularizes the doctrine that the Vedas are infallible. So option 3 is wrong. Yes, it popularized the doctrine of Vedas, but it never claimed that it is infallible. Okay, that should be noted. Then Mattadam opposed idolatry is correct. Then denied the need for priestly class for interpreting, that also correct. If I am not wrong, Brahma Samaj வந்துட்டு அரௌண்ட் 1820s or 30s வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் பை ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா, இட்ஸ் அ ரெனைசன்ஸ், தட் மாடர்ன் ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணார், வாட் வாஸ் இஸ், உங்கள் நோட்ஸில் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா வாட் வாஸ் இஸ் சோசியல் ரிஃபார்ம்ஸ், வாட் வாஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், வாட் வாஸ் இஸ் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ், எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ், விமன் ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ், இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயின்ஸில் கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். தென் நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தென் பாருங்கள், இது எகெயின் 2025 கேட்ட கொஸ்டின், சேம் தீம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ராஜாராம் மோகன் ராய். He possessed great love and respect for the traditional philosophical system for the East. Yes, that's true. He desired his countrymen to accept the rational and scientific approach and the principle of human dignity and social equality for all men and women. That's absolutely right. That was his core intention that he wanted to promote in India and in that region. ஓகேங்களா, அவர் வந்து அதோட ஃபிலாசபியாகவே இருந்தது. டு ரேஷ்னல் திங்கிங் அண்டு அப்ஜெக்டிவ் அனலைசிஸ், இதெல்லாம் வந்து he wanted to. ஓகேங்களா, சயின்டிஃபிக் டெம்பர் should be brought among the people அப்படின்றதெல்லாம் அவரோட ஐடியாவாக இருந்தது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, போத் ஆர் கரெக்ட். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், சத்யசோதக் சமாஜ் ஆர்கனைஸ்டு 2016 கேட்ட கொஷின். எவ்ரி ஒன் நோ
an anti-caste movement in Maharashtra which was introduced by Jyotibai பூலே. ஓகேங்களா, ஜோதிபாய் பூலே இன் மகாராஷ்டிரா ரீஜியன். அடுத்து சாவித்ரிபாய் பூலே பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஏன் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2025ஓட ஃபஸ்ட்டு 15 மார்க்கே இந்த கொஸ்டின் தான். வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜோதிபாய் பூலே அப்படின்னு. ஸோ இன்கேஸ் இதை நம்ம தரவாக படிச்சுட்டு போயிருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் அங்கே வந்து எழுதலாம். ஈ ஸ்டார்டட் சத்யசோதக் சமாஜ் அண்ட் ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் இன் மகாராஷ்டிரா அப்படின்ட்டு. தென் அது போக இவர் நிறையா வந்து ஜேர்னல்ஸில் குலாம்கிரின்ற ஒரு ரைட்டிங்கோட ஒர்க், லிட்ரரி ஒர்க்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ போய் படித்தோம் அப்படின்னா நிறைய தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். Then we'll see other people also with respect to socio-religious reformsல இன்வால்வ் ஆன அதர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். we know that இது எல்லாமே கண்டினியூஸாகவே இருக்கும். நம்ம சோசியல் ரிஃபார்ம்ஸில் பெஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்பெக்ட்ரமில் இது படிக்கிறது ரொம்ப அட்வைசபிள், நல்லாயிருக்கும். ஸோ அன்னி பெசன்ட்டை பற்றி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டார்டிங் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஓகே, லெட் இட் பி, தட்ஸ் ட்ரூ. செகண்ட், த ஃபவுண்டர் ஆஃப் த தியோசபிக்கல் சொசைட்டி. இந்த கொஸ்டின் ஏன் இங்கே கொண்டு வந்தேன்னா, இந்த தியோசபிக்கல் சொசைட்டிக்காக தான் கொண்டு வந்தேன். தே primarily focus on the socio-religious reforms in among the people. Then again, once the president of Indian National Congress, that also correct. But second வந்து பார்த்தீங்கன்னா it's not correct. She was not the founder. Whereas founder யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளாவட்ஸ்கி அண்ட் ஓல்காட் அப்படின்றது வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ 2 வந்து ராங் ஆன்சர், ராங் ஆப்ஷன். ஸோ 1 and 3 இஸ் த ரைட் ஆன்சர், சி. சரிங்களா, அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். who among the following was associated as secretary with the Hindu female school which later came to be known as Bethune female school? இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொமோட் த விமன் எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா, கேர்ள் சைல்ட்ரன் எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அப்போ கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து கொண்டு வந்திருப்பார் இந்த பெத்துனே அப்படின்ற ஸ்கூலு. இதுவும் சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸுக்கு கீழே ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட ரோலாக வந்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம படிப்போம். ஓகே, இஸ் வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி, இஸ் வெரி ப்ராக்ரஸிவ் திங்கர், ரொம்ப ரொம்ப ஹிஸ்டரிக் சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்மில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் கூட. இவரை பற்றி மற்ற என்னென்ன ரிஃபார்ம்ஸில் இவர் கொண்டு வந்தார் அப்படின்றத நாம் படித்து வச்சுக்கணும். நம்ம அடுத்த மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபார் கண்டினியூட்டிக்காக. கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ்: மூமெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்டு லீடர். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20th centuries வந்தது. ஓகேங்களா, 20th centuries வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19th centuries அந்த மாதிரி வந்த இது. ஓகேங்களா, பட் இப்போ ரெண்டும் வந்து பார்ப்போம் இந்த கண்டினியூட்டிக்காக. கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ்: திஸ் சைட் மூமெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன், இந்த சைடு லீடர். ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் by Mahatma Gandhi, then All India Kisan Sabha by Swami Sajananda Saraswati, self-respect movement E.V. Ramasamy Naicker. We know that. ஓகேங்களா, இது வந்து வெரி ஃபேமஸ், எஸ்பெஷலி if you are from தமிழ்நாடு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பெரியார் கொண்டு வந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் தமிழ் வந்து சுயமரியாதை. ஓகேங்களா, சுயமரியாதை மூமெண்ட் வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு கரெக்ட், செகண்ட் கரெக்ட், தேர்டும் கரெக்டு, ஆல் தி எபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம என்சிஆர்டிலையுமே டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆல் இண்டியா கிசான் சபா எல்லாமே. இப்போ நம்ம இதிலிருந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் சின்ன ஒர்க் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எந்த வருடம் ஆல் இண்டியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அதோட ரோல் என்ன, அது எப்படி சக்ஸஸ் ஆச்சா என்னாச்சு அப்படின்றத பார்க்கணும். தென் அதேமாரி ஆல் இண்டியா கிசான் சபா வந்து பார்த்திங்கன்னா 1934 வந்து வந்திருக்கும். அவர் வந்து சுவாமி சஜானந்த சரஸ்வதி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ரீஜியன் ஆஃப் யூபி. அந்த ரீஜியனில் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பெர்சன்ஸுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பை ராமசாமி நாயக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். போன கொஸ்டின் வந்து 2020 கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வெரி ரீசன்ட் கொஸ்டின், லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஹூ அமாங் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்? அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டாங்க, வேறு பெருசாலாம் எதுவுமே மாற்றவே இல்லை. வி நோ த ஆன்சர், ஏ பெரியார், E.V. ராமசாமி நாயக்கர். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். நம்ம ஃபர்தராக வந்துட்டு அடுத்து நேஷ்னல் மூமெண்ட்குள்ளே வந்து போகலாம். எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வெரி சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். த ஸ்வதேசி அண்ட் பாய்காட்
were adopted as methods of struggle for the first time during அப்படின்னு கேட்குறாங்க. இது வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம லார்ட் கர்சன் 1900ஸ்லேருந்து எவ்ரி இயர் முக்கியம்னு பார்த்துருக்கோம். பர்டிகுலராக 1905 வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும். அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்த டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வதேஷ் அண்ட் பாய்காட். ஸ்வதேஷ்னா ப்ரொமோட் த இப்போ நம்ம பண்ணுறோம்ல ஆத்ம நிர்பர் பாரத், அதே தான் சேம் இதுதான் அப்போயே நம்ம பண்ணியிருப்போம். இட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த வி நீட் டு பாய்காட் த ஃபாரின் கூட்ஸ் அண்ட் வி நீட் டு ப்ரொமோட் த இண்டிஜினியஸ் கூட்ஸ். சரிங்களா, அது பண்ணது தான் அந்த ஸ்வதேசி அப்படின்றது. த ரைட் ஆன்சர் இஸ் த எஜிடேஷன் எகென்ஸ்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், விசிட்ஸ் ஆஃப் த சைமன் கமிஷன் டு இந்தியா. இதிலேருந்து எடுத்து எனிவேஸ் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, அதை படிக்காமல் போக மாட்டோம். பட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓகே இது ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரீஜன்ஸ்லாம் அந்த ஏரியாஸ்லாம் படித்து வச்சுக்கணும். சரிங்களா. Okay, next let's move to the another question. Same from Swadeshi movement la irundha. Which one of the following movements has contributed in a split in the Indian National Congress resulting in the emergence of moderate and extremist? Again இதில் கொடுத்த ஒவ்வொரு தீமும் ரொம்ப முக்கியம். மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. தென் எந்த விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மூமெண்ட்ஸ் ஹஸ் கான்ட்ரிபியூட் டு ஸ்பிளிட் அதையும் வந்து பற்றி பேசியிருக்காங்க. we know the answer is A, ஸ்வதேசி மூமெண்ட். அதான் சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு மூமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சுற்றி என்னென்ன நடந்ததோ சின்ன சின்ன ஃபேக்ட்லேருந்து அதோட அவுட்கம் என்னன்ற வரைக்கும் எல்லாமே நம்ம தரவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா, அந்த டைமில் தான் வந்துட்டு தேர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து நடக்கும். அது என்னன்றத ஃபஸ்ட்டு மாட்ரேட்ஸ்னால் யார், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் யார், அவங்க வந்து எப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆனாங்க, சூரத் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லீடர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், அதனால ஸ்ப்ளிட் ஆவாங்க. தென் அவங்க எப்போ வந்து மறுபடியும் மெர்ஜ் ஆனாங்க, அந்த மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் இஸ் த ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எகெயின் 2019 கேட்ட கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். It contributed to the revival of the indigenous artisan crafts and industries. That's absolutely true. Second, the National Council of Education was established as a part of Swadeshi movement. Yes, that is also true. அதில் வந்து யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்றது முக்கியமான கேள்வி என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அரபிந்தோ கோஸ். ஸோ அதையும் வந்து நம்ம போய் தரவாக படிச்சுக்கணும். ஸோ போத் ஆர் ரைட் ஆன்சர். ஸோ த ஆப்ஷன் இஸ் சி, போத் 1 and 2. ஸோ நம்ம ஸ்வதேசியிலேருந்து வந்து பார்க்கும்போதே நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி 1905 நடந்துச்சு, 1906 என்ன நடந்துச்சு, 1907 சூரத் ஸ்பிளிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரிங்களா, எகெயின் அந்த சொராஜி அண்டு ஒரு சில மூமெண்ட்ஸ் ரெண்டையும் லிங்க் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. 2025 கேட்ட கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். The Congress declared the attainment of Swaraj by all legitimate and peaceful means to be its objective. Yes, that's true. It was to be implemented in stages with civil disobedience and non-payment of taxes for the next stages only if Swaraj did not come within a year and the government resorted to repression. Yes, that is also true. Both statements 1 and 2 are correct. இது வந்து எதில் பற்றி கேட்டிருக்காங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பற்றி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதில் நம்ம நான் கோஆப்ரேஷன் பற்றி நல்லா படித்து வச்சுருந்தோம் அப்படின்னா திஸ் வில் பி ஈஸி. ஈவன் 1920 வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் வந்து ஸ்டாப் ஆச்சு, சௌரி சௌரா ஆக்ட் 1922 அதெல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மாடர்ன் இந்தியா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் தீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டினும் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் தான், சேம் இயர் கேட்டது, அதையும் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ் வித் ரிகார்ட் டு நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட், பாய்காட் ஆஃப் லாக் அவுட்ஸ் அண்ட் ஃபாரின் கிளாத்ஸ். எஸ், தட்ஸ் ட்ரூ. அப்சர்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் நான் வைலன்ஸ். எஸ், தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆப்ஷன் 3 பாருங்கள், ரிட்டன்ஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வித்தவுட் யூஸிங் தெம் இன் பப்ளிக். நோ, they didn't retention of titles, they renounced the title. ஈவன் நம்ம வந்து பார்த்தோம், ஃபேமஸ் பர்சன் ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு he renounced the title during the நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ரெனவுன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ தேர்ட் இஸ் த ராங் ஆன்சர். தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத் ஃபார் செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ், தட்ஸ் த
ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் ஷுட் பி ஒன்லி 3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸப்ட் 3 இந்த நான் மற்ற 3 வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் சொன்னேன், அந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் தீம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? தென் எகெயின் நான் ஆல்ரெடி சொன்னேன், சூரத் லைக் மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்களோட தீம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அதில் பேஸ் பண்ணி கேட்ட ஒரு கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். வாட் வாஸ் த மெயின் ரீசன் ஃபார் த ஸ்பிளிட் இன் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அட் சூரத் இன் 1907? இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனலிசம் இன்டூ இந்தியன் பாலிடிக்ஸ் வில் அட்மின் டு நோ. நமக்கு தெரியும் சூரத் ஸ்பிளிட் பேர்லேயே இருக்காங்க. சூரத்தில் வந்துட்டு அந்த ஸ்பிளிட் மெயின் ரீசன் ஃபார் ஸ்பிளிட் என்னென்னா ஆப்ஷன் பி பாருங்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லேக் ஆஃப் ஃபெய்த் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் த மாட்ரேட்ஸ் டு நெகோஷியேட் வித் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். வாட் ஹேட் ஹேப்பன்னோ, மாட்ரேட்ஸ் ஆர் லைக் ஒரு அந்த சர்க்கிள்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பீப்புள். தே டின்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் ஆர் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பண்ணல. வேராஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர் லைக் கோயிங் பியாண்ட் த கான்ஸ்டியூஷனல் கோல்ஸ். ஓகேங்களா? அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் மாட்ரேட்ஸ். அந்த பியாண்ட் த கான்ஸ்டியூஷன் போகணும்னு நினைக்கிறவங்க தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். தட்ஸ் ஒய் தேர் டேம்ட் அஸ் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ இதுதான் சொன்னேன், அந்த தீம் ரிப்பீட்டேஷன் ஆஃப் தீம்ஸ் அந்த ஃபாலோட் பை ஏரியா வந்து தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சம்டைம்ஸ் செஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க பின்னாடி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன்ஸ். எல்லா செஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் முக்கியமாக தான் இருக்கும். பட் சில சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு சில செஷன்ஸில் வந்து நடந்திருக்கும். அது வந்து என்னன்றதை எடுத்து பிக் பண்ணி அதை வந்து கோத்ரூ பண்ணி படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோ செஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்டு மாட்ரேட்ஸ் வந்து சேருவாங்க 1916. லாகூர் செஷன் வந்து ரொம்ப முக்கியம். பூர்ண ஸ்வராஜ் அட்டைன்மெண்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. கல்கட்டா செஷன் 1905 அண்டு 6 என்ன நடந்தது. சரிங்களா? 1920 நாக்பூர் அண்டு மெட்ராஸ் செஷன். ஓகேங்களா? நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க ரெசல்யூஷன். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த செஷனில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது. ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட் யார், ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட் யார், ஃபஸ்ட்டு ஃபாரின் பிரசிடெண்ட் யார், யார் வந்து நிறையா செஷன்ஸில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, காந்திஜி எந்த செஷனில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள்லாம் படிச்சுக்கணும். சரிங்களா? சரி, நம்ம அடுத்த செஷன்லேருந்து கேட்ட ஒரு கொஷின் வந்து பார்க்கலாம். The Lahore session of the Indian National Congress 1929 is very important in history because the Congress passed a resolution demanding complete independence. The rift between the extremists and moderates was resolved in that session. A resolution was passed rejecting the two nations theory in that session. இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா 1 only is the right answer because the Congress passed a resolution demanding complete independence. Yes, that's true, absolutely true. லாகூர் செஷன் வந்து அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா? தட்ஸ் இன் டேர்ம்ஸ் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ண மீன்ஸ் கம்ப்ளீட், ஸ்வராஜ் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா? தென் ரிஃப்ட் பிட்வீன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரிசால்வ் இன் த செஷன் லக்னோ செஷன். இட்ஸ் நாட் லாகூர் செஷன். அது வந்து 1916 இருந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ நேஷன் தியரி இந்த செஷன் நோ, அது இந்த செஷன் கிடையாது, அது வேறு செஷன். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 only. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது ரிலேட்டடாக இன்னொரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நம்ம அதையும் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் சரோஜினி நாயுடு. த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் பத்ருதீன் தியாப்ஜி. கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் அன்னி பெசன்ட் இன் 1917, நாட் சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? வேறஸ் ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஸோ அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ரொம்ப தெளிவாக படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடென்ட்னா சரோஜினி நாயுடு. வேறஸ் ஃபஸ்ட்டு விமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. செகண்ட் பத்ருதீன் தியாப்ஜி வந்துட்டு ஸோ கரெக்ட். ஸோ ஹி வாஸ் த ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2 only. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். எகெயின் நான் சொன்னேன் ஆல்ரெடி
முன்னாடி பார்த்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் செஷன் வந்து ரொம்ப முக்கியம். எகெயின் அந்த லாகூர் செஷன்லேருந்தே இம்பார்ட்டன்ட் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். In 1929, the 1929 session of Indian National Congress is of significance in the history of the freedom movement because we know that in that session only attainment of Purna Swaraj was adopted as the goal of the Congress. ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினோட அப்படியே ரிப்பீட்டேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் இதில் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த PYQ அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை த ரைட் டைம்ஸ் வேர் வி நீட் டு ஃபோக்கஸ் அவர் அட்டென்ஷன். சரிங்களா? ஸோ வெரி ஈஸி. நம்ம அடுத்த தீம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட் அண்டு கிரிப்ஸ் மிஷன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குவிட் இண்டியா மூமெண்ட் வச்சு நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம இதை வச்சும் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க, கிரிப்ஸ் ப்ரொப்போசல் வச்சோம். ஓகேங்களா? சரி, நம்ம 1905 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில முக்கியமான இன்சிடென்ட் கொஞ்சம் இருக்குது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அது வந்து ஸ்வராஜ் மூமெண்ட்டு. ஓகேங்களா? சுதேசி அண்டு பாய்காட் பண்ணாங்க. 1909 மின்டோ மார்லி பண்ணியிருப்பாங்க. தென் 1916 லக்னோ பேக்ட்டு. தென் 1919 வந்து பார்த்திங்கன்னா மான்டெக் செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸு. 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1922 சௌரி சௌரா. அந்த 1919 வந்து இதுவுமே நடக்கும், ரவுலட் ஆக்ட் அதெல்லாம் இருக்குது. தென் 1929 வந்து பார்த்திங்கன்னா லாகூர் செஷன். 1930 வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டு, தண்டி மார்ச், அதெல்லாம் முக்கியம். 1930, 31, 32 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு டாப் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி நடக்கும். 35 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு. 1940 அப்புறம் 41, 40 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர். 41, 42 வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் மிஷன். அந்த கிரிப்ஸ் மிஷன் ப்ரொப்போசல் ஃபெயில் ஆனதோட அவுட்கமாக தான் குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து நடக்கும். தென் 45 வேவல்ஸ் பிளான், 46 கேபினட் மிஷன், 47 இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு டைம் லைன். சரிங்களா? இந்த டைம்ல ரஃபாக நம்ம ஐடியா வச்சுக்கிட்டாலும் இந்த தீம்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். குவிட் இண்டியா மூமெண்ட் வாஸ் லான்ச்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கேபினட் மிஷன் பிளான், கிரிப்ஸ் ப்ரொப்போசல், சைமன் கமிஷன் ரிப்போர்ட், வேவல் பிளான். ஸோ வி நோ த ஆன்சர் கிரிப்ஸ் ப்ரொப்போசல். ஓகேங்களா? கிரிப்ஸ் ப்ரொப்போசல்ஸில் ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் பிரிட்டிஷ் இந்தியா அண்டு INC இருக்கும். அதோட அவுட்கம் தான் குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேவல் பிளான், சைமன் கமிஷன் ரிப்போர்ட், கிரிப்ஸ் ப்ரொப்போசல், கேபினட் மிஷன் பிளான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒவ்வொன்றும் எடுத்து அதை பற்றின டீட்டெயிலாக படித்து வச்சுக்கணும். எப்படி வந்து MCQ கேட்கலாம், எப்படி கொஷின்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம், அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத நல்லா படித்து வச்சிட்டோம் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் கொஷின் கேட்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு சால்வ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து கிரிப்ஸ் ப்ரொப்போசல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எகெயின் த பிளான் ஆஃப் சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் envisaged that after the Second World War. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்தியா should be grant complete independence. No, not at all. இந்தியா should be partitioned into two before granting independence. No, அதை பற்றி நம்ம எதுவுமே பேசலை, அவங்க எதுவுமே பேசலை. இந்தியா should be made a republic with the condition that she will join the Commonwealth. No. ஆப்ஷன் டி பாருங்கள். இந்தியா should be given dominion status. Yes, that is the right answer. Instead of giving complete independence, India should be given dominion status அப்படின்றத இன்ஷூர் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷனில் வந்து என்விசர்ச் பண்ணது. சரிங்களா? ஓகே, தென் லெட்ஸ் மூவ் டு த அனதர் கொஸ்டின் ஃப்ரம் த சேம் கிரிப்ஸ் மிஷன். Okay, let me read the question. With reference to the proposals of Cripps mission, consider the following statements. The Constituent Assembly would have members nominated by the provincial assemblies as well as the princely states. இதில் என்ன செக் அப்படின்னா, Constituent Assembly would have members nominated by the princely states, but in the provincial assemblies, people will be elected. ஓகேங்களா? ஆஸ் பர் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டுமே நாமினேட்னு கொடுத்துருப்பாங்க, அதனால தப்பு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக படிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then any province which is not prepared to accept the new constitution would have the right to sign a separate agreement with Britain regarding its future status. That's absolutely right statement. Option 2 is correct. So 1 is wrong. Then the answer is 2 only. சரிங்களா? ஸோ இப்போ கிரிப்ஸ் மிஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். தென் குவிட் இண்டியா மூமெண்ட்டை பற்றி எப்படி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அகெயின், which one of the following observations is not true about the Quit India movement of 1942? It was a non-violent movement.
எஸ் அதுதான் மெயின் ஸ்டார்ட் பண்ணது தான். பட் இட் வாஸ் எண்டட் அப் வித் லிட்டில் வயலண்ட். பட் அதோட இன்டென்ட் என்ன அப்படின்னா இட் வாஸ் அ நான் வயலண்ட் மூமெண்ட். இட் வாஸ் லெட் பை மகாத்மா காந்தி. ஆக்சுவலி இஃப் யூ நோ, இதுக்கு முன்னாடியே வந்து மகாத்மா காந்தி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இட் வாஸ் நாட் லெட் பை மகாத்மா காந்தி. இது வந்து ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட். சரிங்களா, பாருங்கள், இட் வாஸ் எ ஸ்பான்டேனியஸ். தட்ஸ் ரைட். ஆப்ஷன் டி, இட் டிட் நாட் அட்ராக்ட் த லேபர் கிளாஸ் இன் ஜென்ரல். எஸ், தட்ஸ் ட்ரூ. இதில் எது நாட் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் லெட் பை மகாத்மா காந்தி. அதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. Again a question from related to Quit India movement. With reference to Indian freedom struggle, Usha Mehta is well known for running the secret Congress radio in the wake of Quit India movement. Yes, that's the right answer. Anyways, we'll read another options like participating in the second round table conference, no. Leading a contingent Indian National Army, no. Assisting in the farmers cemetery, no. Okay, the answer is running secret Congress radio in the wake of Quit India movement. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்பாங்க. நம்ம அதுக்கும் வந்து தயாராகிக்கணும். ஓகேங்களா, இந்தந்த பர்சனாலிட்டிஸ் நான் ஒரு சில ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணும்போது தெரியும், ஒரு சில பர்சனாலிட்டிஸ்லாம் கொடுத்து அவங்க இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் வந்துட்டு இருப்பாங்க. செஹல், பிரேம் செஹல், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிவைக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு தீஸ் பீப்புள் ஆர் அசோசியேட்டட் வித் விச். ஓகேங்களா, இப்போ நம்ம கேட்டாங்களா எப்படி குவிட் இண்டியா மூமெண்ட்டில் சீக்ரெட் ரேடியோ கண்டக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி. தென் தெர் ஆர் சம் பீப்புள் ஆர் அசோசியேட்டட் வித் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ். அதுவும் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி பேஸ்டு கொஷின்ஸும் பார்ப்பாங்க. அதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த another question. Again, with reference to 8th August 1942 in Indian history, which one of the following statement is correct? இந்த டேட் வந்து அப்படியே என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வி நோ தட் த குவிட் இண்டியா ரெசல்யூஷன் வாஸ் அடாப்டட் பை த ஆல் இண்டியா காங்கிரஸ். ஓகேங்களா, அதில் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். இது வந்து டைரெக்டாக கேட்ட கொஷின்ஸ். அப்போ தான் வந்துட்டு குவிட் இண்டியா ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்துட்டு அந்த ஒரு டேங்க் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த டேங்க்கு அந்த நேம் ஸ்பெசிஃபிக் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்சிஆர்டியில். ஸோ அங்கே தான் வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து ஹேப்பன் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக படிச்சுக்கிறது முன்னாடி இன்சிடென்ட் வந்து கேட்ட டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ இதுவரையும் பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஒரு தீம் ஃபோக்கஸ்டாக எப்படி இது பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்தோம். தென் இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா, காந்திஜி ரிலேட்டடாக கேட்ட கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து காந்திஜி இன்வால்வ் ஆகிருப்பார். தென் ஆப்வியஸாக ஒரு சில இன்சிடென்ட்ஸும் வந்துட்டு இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருந்த ஒரு சில கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்படி அப்படி வந்து நம்ம ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, subsequent to which one of the following events Gandhiji, who consistently opposed untouchability and appealed for its eradication from all spheres, decided to include the upliftment of Harijans in his political and social program. ஓகேங்களா, so one of the following events, the moment that opposed untouchability and eradication included the upliftment of Harijan அப்படின்ற போதே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். they are talking about Pune Pact அப்படின்னு. சரிங்களா, ஏன்னா Pune Pact தான் which happened between Gandhiji and Ambedkar, and we have heard about that Ramsay MacDonald Award, communal award அப்படின்லாம் சொல்லுவாங்க, in which they were talking about that inclusion of that untouchable, it's not so untouchable, it's the people from the Harijans. Okay, in terms of Harijan, upliftment of the Harijan, they wanted to include that into the டாக் லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா, அதை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. அது எங்கே இதில் பற்றி பேசியிருப்பாங்கன்னா பூனா பேக்டில் வந்துட்டு அதை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பூனா பேக்ட். ஸோ ஈவன் நம்ம இது பற்றி பார்த்தோம் அப்படின்னா, த வேர்டு அன்டச்சபிள் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா டசன்ட் லைக், நம்ம காந்திஜிக்கு வந்துட்டு அது பிடிக்காது. அதனால தான் கேம் அப் வித் த நியூ டேம் கால்டு ஹரிஜன் அப்படின்னு வந்துருப்பார். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின்ஸில் பார்த்தோம், ஆல் இண்டியா அன்டச்சபிள் ஃபெடரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். வேரஸ் திஸ் இஸ் வேர் தட் இம்பார்ட்டன்ட், த யூசேஜ் ஆஃப் வக்காப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பட் when it comes to B.R. Ambedkar, he is also started the same kind of federation. It's called ஆல் இண்டியா ஆன்டி டிப்ரெஷன். ஓகேங்களா, ஆல் இண்டியா டிப்ரெஸ்டு கிளாஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா சார், தட் இஸ் ஸோ கால்டு அன்டச்சபிள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாமல் அம்பேத்கர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பார். வேற இந்த நேம் பார்த்துட்டிங்கன்னா ஆல் இண்டியா அன்டச்சபிள் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சின்ஸ் இட்ஸ் அ derogatory term, even in our constitution it was talking about that abolition of untouchability in Article 17 அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில்
பாலிட்டி கொஷின்ஸ் எடுக்கும்போது அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த கொஷின். இட்ஸ் அபவுட் upliftment of Harijan. They were talking about in the Pune Pact தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? எகெயின் இன்னொரு கொஷின் இது ரிலேட்டடாக. மகாத்மா காந்தி undertook fast unto death in 1932 mainly because we know that Ramsay MacDonald announced the communal award. ஓகேங்களா? because of that only Mahatma Gandhiji took fast unto death in 1932 because of the lot of opinion. They were not included, the people from that depressed sections of the people were not included. அதெல்லாம் நிறைய இது வந்தது. அதனால் அந்த கம்யூனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்யூனல் அவார்டோட அவுட்கமாக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நடந்தது தான் பூனா பேக்ட். இட்ஸ் ஹேப்பன்டு பிட்வீன் காந்திஜி அண்டு அம்பேத்கர். சரிங்களா? ஸோ ஸ்பின் ஆஃப் கொஷின் ஈவன் 2012 கேட்ட கொஷினோட இது தான் இப்போ நம்ம பார்த்த பூனா பேக்ட். இது வந்து 2025 கேட்ட கொஷின். சரிங்களா? ஓகே, எகெயின் 2025 கேட்டால் இன்னொரு கொஷின் பார்ப்போம். எகெயின் ரிவால்வ் அரவுண்ட் காந்திஜி. செடிஷன் ஹாஸ் பிகம் மை ரிலீஜன் வாஸ் த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை காந்திஜி அட் த டைம் ஆஃப். ஸோ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளாக யோசித்தாலே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சம்பாரன் சத்தியாகிரகா அப்படின்றது அப்போ தான் வந்துட்டு அவர் பார்ட்டிசிபேட்னா ஃபஸ்ட்டு பிக் ஈவெண்ட். கண்டிப்பாக அதில் வந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஓகேங்களா? செடிஷன் ஹாஸ் பிகம்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்க மாட்டார். பட் பப்ளிக்லி வயலேட்டிங் சால்ட் லா தண்டி, ஓகேங்களா, சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பார். பட் அது நம்ம கொஞ்சம் காமன் நம்ம கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் கெஸ் பண்ணோம் அப்படின்னாலே இது வந்து ஈஸியாக வந்துட்டு அரைவ் ஆயிடலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின் எகெயின், who among the following is associated with a song from prison, a translation of ancient Indian religious lyrics in English? சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் வந்துட்டு கொஷின் கேட்கலாம். அவர் வந்துட்டு சில டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லீடர்ஸ் லைக் ஜவஹர்லால் நேரு அண்டு காந்திஜி when they were spending time in the prisons they must have done some works. ஓகேங்களா? ஈவன் ஜவஹர்லால் நேரும் பண்ணியிருக்காரு, காந்திஜியும் பண்ணியிருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங் எரவாடா ஜெயிலில் வந்து இருக்கும்போது இந்த சாங் ஃப்ரம் பிரிசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்துட்டு இது பண்ணியிருப்பார். வேறு யாரும் இல்லை, அது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்திஜி பண்ண ஒர்க் தான் அது. ஓகேங்களா? ஓகே, தென் எகெயின் ஒரு சம்டைம்ஸ் வந்து நமக்கு கொஷின் தெரில அப்படின்னாலும் எப்படி ஆன்சர் வரணும் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஷின். த விட்டல் வித்வான்சக், த ஃபஸ்ட் மந்த்லி ஜேர்னல் டு ஹாவ் த அன்டச்சபிள் பீப்புள் ஆஸ் இட்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு பை. ஆன்சர் வந்து கோபால் பாபா வலங்கர். பட் அந்த டைமில் வந்துட்டு நம்ம படிச்சுட்டு போயிருக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒர்க்கே வந்து லிட்டரரி ஒர்க்கே நம்ம அப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஸ்டில் நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னா, we have 3 நேம் ஆப்ஷனில். ஜோதிபா பூலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குலாம்கிரி அந்த மாதிரி ஒர்க் தான் அவர் பண்ணியிருந்தார். தென் காந்திஜி அண்டு அம்பேத்கர் நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான இது வந்து நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா காந்திஜி ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் அண்டு அம்பேத்கர் ஒர்க்கும் தெரியும். பட் ரெண்டுமே கிடையாது. இந்த மாதிரி அவங்க எழுதி நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்றப்போ லெட்ஸ் ரிமூவ் தட் ஆப்ஷன். மீதி யூனிக்கான நேம் டிஸ்டிங்க்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோபால் பாபா வலங்கர் தான். ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ த லாஸ்ட் 2 கொஷின்ஸ் எப்படி ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஒன்று, த ரவுலட் ஆக்ட் எய்ம்ட் அட் எவ்ரி ஒன். த ஆன்சர் இஸ் இம்ப்ரிசன்மெண்ட் வித்தவுட் ட்ரையல் அண்ட் சம்மரி ப்ரொசீஜர் ஃபார் ட்ரையல். இது வந்து 2012 கேட்ட கொஷின். நம்ம என்ன பண்ணணும்னா ரவுலட் ஆக்ட் மற்றபடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி படித்து வச்சுக்கணும். தென் இதை ஃபாலோ பண்ணி வந்த கொஷின் என்ன அப்படின்னா, ரவுலட் ஆக்ட் இன்னொரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க 2015 கேட்ட கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு ரவுலட் ஆக்ட் சத்தியாகிரகா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? The Rowlatt Act was based on the recommendations of the Sedition Committee. Yes, that's true. In Rowlatt Satyagraha, Gandhiji tried to utilize the Home Rule League. Then demonstration against the arrival of the Simon Commission coincided with the Rowlatt Satyagraha. ஸோ தேர்ட் வந்து தப்பு, ஏன்னா இது 1919, இது 1928. ஸோ the right answer is option B. B is the right answer. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரவுலட் ஆக்ட் அதை பற்றின ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தோம், எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ரவுலட் ஆக்டோட இது சிம்பிள் கொஷின்ஸ் பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னா சிட்னி ரவுலட் அவரோட பேர். தென் அது ஃபாலோ பண்ணி ரவுலட் சத்தியாகிரகா அப்படின்றத வந்துட்டு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் வந்து பார்த்தோம்.
ஸோ ஜஸ்ட் நவ் வி டிஸ்கஸ்டு அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அதெல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸில் இன் ரவுலட் ஆக்ட் ரவுலட் சத்தியாகிரகா காந்திஜி ட்ரை டு யூட்டிலைஸ் த ஹோம் ரூல் லீக். ஓகேங்களா? எஸ், தட்ஸ் ட்ரூ. இதை ஃபாலோ பண்ணி அடுத்த வருஷம் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுதான் இந்த கொஷின். பாருங்கள், in 1920 which of the following changed its name to Swarajya Sabha அப்படின்னு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக். தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து இந்து மகாசபா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாமே நம்ம சேர்த்து படித்து வச்சுக்கணும். சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன்னா என்ன, அதிலோட யாரெல்லாம் லீடராக இருந்தாங்க, தென் செர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிஸ் பை கோபாலகிருஷ்ண கோகலே, இஃப் ஐம் நாட் ராங், அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். அப்படின்னா என்ன, அதோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத ஆப்ஷன்ஸில் கொடுக்கறதுனால படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதுதான் இது வந்துட்டு அந்த ஸ்பின் ஆஃப் கொஷின்ஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ அடுத்த இப்போ ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரீச்டு த கன்க்ளூஷன். ஒரு 2 more வீடியோஸ் தான், 2 more கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை மட்டும் பார்ப்போம். சம்டைம்ஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். 2 phases நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்த 1910, 12 அந்த ரேஞ்சில் வந்து நடக்கும். செகண்ட் வேவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நடக்கும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னா ஆல்மோஸ்ட் தே லாஸ்ட் தர் ஃபெய்த் இன் தட் மாட்ரேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் வந்து சரியாக பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க வந்து நம்ம டிசைடு கோல் வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்றப்போ ரெவல்யூஷனரி பீப்புள் தே ஹாவ் டேக்கன் தேர் ஆர்ம்ஸ் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ் அண்ட் தே சோஸ் த பாத் ஆஃப் வயலன்ஸ் விச் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு த காந்தியன்ஸ் பாத். சரிங்களா? அதனால் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதிலிருந்து கேட்ட ஒரு 2 கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், த கதர் வாச, அவ்வளோதான். கதர் பற்றி நான் வந்து அது வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இது பண்ண இன்ஸ்டியூட் விச் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் இந்தியா. அது ஒன் மோர் விஷயம் வந்துட்டு நம்ம ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்தியா டொமஸ்டிக்லி எந்தெந்த ஆர்கனைசேஷன் எந்தெந்த ரீஜனில் ஆக்டிவாக இருந்தது. அட் சேம் டைம் ஃபார் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அதர் அவுட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சில இது வந்து ஆர்கனைசேஷனாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கதர். ஆப்ஷன் ஏ பாருங்கள், த ரெவல்யூஷனரி அசோசியேஷன் ஆஃப் இண்டியன்ஸ் வித் ஹெட் குவார்ட்டர் அட் சான் ஃப்ரான்சிஸ்கோ. தட் வாஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? தென் சிங்கப்பூர் அது கிடையாது, பெர்லின் கிடையாது, தஸ்கந்த் அதெல்லாம் கிடையாது. பட் இருக்குது, பட் அதெல்லாம் அதோட நேம்ஸ்லாம் வேறு. இட்ஸ் நாட் கதர். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கதரில் அசோசியேட் ஆன பீப்புள் யார், அவங்க ஏதாவது நியூஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, கதர்னே நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. எந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரீஜியன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அது அசோசியேட்டட் பீப்புள்ஸ் யார், அதோட லீடர் யார், தென் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன. ஓகேங்களா? இந்த மாதிரி தென் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட வியூஸை ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு தே வில் ரிலீஸ் த நியூஸ் பேப்பர் ஆர் எனி லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்க்கணும். இப்போ 2014 இது கேட்டிருக்காங்க. 2022 கதர் வச்சே கேட்டால் இன்னொரு கொஷின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ திஸ் வை த repetition of PYQ and identifying the theme is very important. Consider the following freedom fighters. 1. Barinder Kumar Ghosh. 2. Jogesh Chandra Chatterjee. 3. Rash Behari Bose. Who of the following was actively associated with the Ghadar party? இப்போ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி இல்லைங்களா? ஓகே, பரீந்தர் குமார் கோஷ் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுகந்தர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதோட ஆக்டிவ் மெம்பர் தான் வந்து பரீந்தர் குமார் கோஷ். இஸ் நாட் அசோசியேட்டட் வித் கதர் பார்ட்டி. 1 இஸ் ராங். 1 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலே 2 ஒன்லி, 3 ஒன்லி தான் இருக்குது. வில் சி 2. ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி அவர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் HRA இருக்குல்ல, இஸ் லேட்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த இந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். அந்த மோஸ்ட் எமினன்ட் பர்சன் பகத்சிங் வந்து அதில் பார்ட் ஆஃப் த மெம்பராக இருப்பார். அதோட ப்ரிகர்சர் அந்த HRAல வந்து ஃபவுண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி. ஸோ 2 தப்பு. த ஆன்சர் இஸ் 3 ஒன்லி. ராஷ் பெஹாரி போஸ். சரிங்களா? ஸோ வித் திஸ் we have arrived at the end of this discussion. So hope you have understood the themes with respect to modern India. இதுவரையும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் மாடர்ன் இந்தியாவில் டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் வந்து ஒரு தீம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்குது, எந்தெந்த மூமெண்ட்ஸ் முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் போயிட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குது, தென் அந்த PYQலேருந்து நம்ம ஃபர்தராக எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு எந்த ஆங்கிள் வரையும் படிக்கணும் அப்படின்றத வந்து படிச்சிக்கங்க. சரிங்களா? ஸோ இன் ஷார்ட்
இந்த செஷனில் இந்த 2 வீடியோலையும் வந்து நம்ம பார்ட் 1ல் வந்துட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பேக்ட், எக்கனாமிக் இம்பேக்ட், அப்ரைசிங்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்டார்டட் வித் வெல்லஸ்லி, அவங்களோட அந்த ரிப்பீட்டட் தீம்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். தென் ஃபாலோட் பை சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம். தென் இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்துட்டு எவ்ரி இயர் முக்கியம், இதில் ரிப்பீட்டடாக கேட்டதெல்லாம் பார்த்தோம். தென் காந்தியன் சென்ட்ரிக் கொஸ்டின்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம். ஸோ வித் திஸ் we have come to the conclusion with this videos about to end, going to end. So all the best. So நல்லா அந்த தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நல்லா படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ இந்த அப்கமிங் சீசன் இதோட ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு we will discuss about polity in the upcoming sessions. Okay, so thank you so much, all the best.